எமக்காக மறுத்து போன எம் மறவர்களை நினைவில் கொண்டு என் தாய் தமிழை வணங்கி இன்றைய தினம் தேசத்தின் குரலில் நாளிதழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது வேட்பாளர் திட்டம் தமிழரசு இணங்கவில்லை. கட்சியின் மத்திய குழு வேறு விதமாக முடிவு. புலிகள் பேச்சு மேசைக்கு வராமல் யுத்தத்தை தொடர்ந்ததால் அவர்களுக்கு முடிவு காட்டினோம். மீண்டும் போர் வேண்டாம் என்று மகிந்த கூறுகின்றார். ஆளும் எதிரணி எம்பிக்கள் பலர் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவு. வாக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்கி தமிழரசு கட்சி வழக்கை முடிவுறுத்த முடிவு. பொது வேட்பாளர் தொடர்பில் முடிவில்லை என்கின்றார் ஸ்ரீதரன் எம்பி. தமிழரசு கட்சியின் ஊடக சந்திப்பை தவிர்த்துக் கொண்ட சுமந்திரன் எம்பி. தமிழரசு கட்சி வழக்கு தொடர்பில் சுமூகமான முடிவை எட்ட முயற்சி. ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா தகவல். மணற்பட்டி வால்காட்டு பிரதான வீதி கொங்கிரீட்டில் 8.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு வேலை. சொகுசு வாகன உதிரிப்பாகங்கள் சட்டவிரோத முறையில் பதிவாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டார். உதயங்க வீரதுங்க கூறுகிறார். புத்தளம் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதி காட்டில் இருந்து சடலமாக மீட்பு. வெள்ளவாய வீதி திரும்பவும் மூடப்பட்டது. கொழும்பு துறைமுகம் அருகில் நேற்று தீப்பரவல். மோடி போட்டியிடும் வாரணாசியில் வேட்புமனுக்கள் பலவும் நிராகரிப்பு. மக்களவை தேர்தலில் 5ஆம் கட்டம் 49 தொகுதிகளில் இன்று வாக்களிப்பு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இஸ்ரேலுக்கு செல்லும் ஆயுத கப்பல் ஸ்பெயினில் தரிப்பதற்கு அனுமதி மறுப்பு. வான்பரப்பை நீல நிறத்தில் ஒளிரச் செய்த விண்கல். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய சுரக்ஷா மாணவர் காப்புறுதி மீண்டும். கோடிக்கணக்கான ரூபாய் பரிசுத்தொகை சுங்க அதிகாரிகளுக்கு வாரி வழங்கலாம். தேசிய கணக்காய்வு அலுவலகம் அம்பலப்படுத்துகிறது. எலோன் மாஸ்குடன் ரணில் நேற்று சந்தித்து பேச்சு. ராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நேற்று சடலமாக மிதந்த உயர்தர வகுப்பு மாணவி. சட்டவிரோதமாக மாணிக்கைகள் தோண்டியோர் ஓட்டம். அவர்களின் மண்ணகழ்வு இயந்திரம் கருவிகள் சிக்கின. வேலணையில் காற்றினால் கோயில் ஓடுகள் பறந்தன. நீதி கோரியும் உரிமை கோரியும் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டம். தொடர்ந்து விரிவான செய்திகள். பொது வேட்பாளர் திட்டம் தமிழரசு இணங்கவில்லை. கட்சியின் மத்திய குழு வேறு விதமாக முடிவு. வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இணங்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உரிய காலத்தில் கட்சி தீர்மானம் எடுக்கும் என்று குறிப்பிட்டு வேறு விதமாக அது நேற்று முடிவெடுத்திருக்கின்றது. புலிகள் பேச்சு மேசைக்கு வராமல் யுத்தத்தை தொடர்ந்ததால் அவர்களுக்கு முடிவு கட்டினோம். மீண்டும் போர் வேண்டாம் என்று மகிந்த கூறுகின்றார். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம். ஆகவே யுத்தம் பற்றி சிந்திக்க கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். இராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆளும் எதிரணி எம்பிக்கள் பலர் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவு. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளும் எதிரணி எம்பிக்கள் பலர் விரைவில் இணைய உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் கதவு எப்போதும் திறந்தேயுள்ளது. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரும் ஜனாதிபதி ஆலோசகருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். வழக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்கி தமிழரசு கட்சி வழக்கை முடிவுறுத்த முடிவு. பொது வேட்பாளர் தொடர்பில் முடிவில்லை என்கின்றார் ஸ்ரீதரன் எம்பி. தமிழரசு கட்சி நிர்வாக தெரிவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை வழக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்கி வழக்கை முடிவுறுத்த கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பொது வேட்பாளர் விடயத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார்.
தமிழரசு கட்சியின் ஊடக சந்திப்பை தவிர்த்து கொண்ட சுமந்திரன் எம்பி. வவுனியாவில் தமிழரசு கட்சியின் நேற்றைய மத்திய குழு கூட்டத்தின் பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பை கட்சியின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தவிர்த்து கொண்டார். தமிழரசு கட்சி வழக்கு தொடர்பில் சுமூகமான முடிவை எட்ட முயற்சி. ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா தகவல். தமிழரசு கட்சி தொடர்பில் சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டுமென்ற அடிப்படையில் எமது செயற்பாடுகள் அமைந்துள்ளன என ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராசா தெரிவித்தார். மணற்பட்டி வால்கட்டு பிரதான வீதி கொங்கிரீட்டில் 8.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு வேலை ஆரம்பித்து வைத்தார் இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன். கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சினால் 85 மில்லியன் ரூபாய் செலவில் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மணற்பட்டி வால்கட்டு பிரதான வீதிக்கான கொங்கிரீட்டிடும் பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. சொகுசு வாகன உதிரிப்பாகங்கள் சட்டவிரோத முறையில் பதிவாம். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு கொழும்பு பிரதான நீதிவான் தெலின கமகே உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டார் உதயங்க வீரதுங்க கூறுகின்றார். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும். ஆகஸ்ட் 2வது வாரத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய நாடாளுமன்றம், புதிய பிரதமர், புதிய அமைச்சரவையை தற்போதைய ஜனாதிபதியை நியமிப்பார். இவ்வாறு ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். புத்தளம் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சாரதி காட்டிலிருந்து சடலமாக மீட்பு. நிகவரட்டிய கந்தோய்கதர காட்டுப்பகுதிக்குள் இருந்து ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக நிகவரட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்தனர். நிகவரட்டிய கெலுகல்ல பகுதியைச் சேர்ந்த WM ருவன் சதுரிக வயது 45 என்னும் 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு துறைமுகம் அருகில் நேற்று தீப்பரவல். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நேற்று தீப்பரவல் ஏற்பட்டது. கொழும்பு துறைமுக வளாகத்தை அண்மித்த அதிவேக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் இந்த தீ பரவியுள்ளது. இந்த நிலையில் தீ கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அசர்பைஜான் நாட்டு எல்லையிலுள்ள ஜோல்பா நகருக்கு அருகில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு செல்லும் ஆயுத கப்பல் ஸ்பெயினில் தரிப்பதற்கு அனுமதி மறுப்பு. சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற ஆயுத கப்பல் ஸ்பெயின் துறைமுகத்தில் நின்று செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 27 தொன் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வான்பரப்பை நீல நிறத்தில் ஒளிரச் செய்த விண்கள். நிலவு, நட்சத்திர ஒளிகள், தெருவிளக்கு வெளிச்சம் என இருக்கும் இரவு வானம் திடீரென நீல நிற ஒளியுடன் மிளிர்ந்தால் எப்படி இருக்கும்? அப்படியொரு ஆச்சரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின் மக்கள். இவ்விரு நாட்டு மக்களும் சனிக்கிழமை இரவு வானத்தில் திடீரென தோன்றிய விண்கள் வான்பரப்பை நீல நிறத்தில் ஒளிரச் செய்ததை பார்த்துள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய சுரக்ஷா மாணவர் காப்புறுதி மீண்டும். பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு. 15வது இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற மைதானத்திற்கு அருகிலுள்ள இராணுவ நினைவு தூபிக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, பாதுகாப்பு படை தலைவர்கள், படையினர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில்
நேற்று சடலமாக மிதந்த உயர்தர வகுப்பு மாணவி. நேற்று முன்தினம் இரவு வீட்டில் படித்து கொண்டிருந்த உயர்தர வகுப்பு மாணவியை காணவில்லை என தந்தை தலவாக்கலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய, அதே நேரம் நேற்று காலை தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்க பகுதியில் மகள் சடலமாக மிதக்க காணப்பட்டார். சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் தோண்டியோர் ஓட்டம், அவர்களின் மண் அகழ்வு இயந்திரம் கருவிகள் சிக்கின. கெசல்கமுவ ஓயா பகுதியில் சனி இரவு போலீஸில் திடீர் சுற்றி வளைப்பு. பொகவந்தலாவை மனொலிவன பகுதியிலிருந்து காசல்டி நீர் தேக்கத்திற்கு நீர் ஏற்றிச் செல்லும் கெசல்கமுவ ஓயாவில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்விற்கு பயன்படுத்தப்பட்ட மண் அகழ்வு இயந்திரம் ஒன்று கைப்பற்றப்பட்டதாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்தனர். நீதி கோரியும் உரிமை கோரியும் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டம். முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டும் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க கோரியும் லண்டனில் உள்ள தமிழர்கள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இனுமாக தேசத்தின் குரலின் நாளைய நாளிதழ் செய்திகளோடு உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க தமிழ், வளர்க நம் தேசம், ஓங்கு அம்புகள். நன்றி, வணக்கம்.